விவசாயத்தை அழிக்க கூடாது. நாங்க விவசாயத்துக்காக தான் இவ்ளோ போராடின்னு இருக்கோம். 910 நாளா எந்த ஊரு எந்த இதுக்குமே இவ்ளோ போராடினது கிடையாது. விவசாயத்துக்காக மட்டும் தான் அங்க இவ்ளோ நாள் போராடின்னு இருக்கோம். இத்தனை நாள் எல்லா தலைவர்களுமே வந்து பாத்துட்டு போனாங்க. எல்லாமே எங்களுக்கு ஒரு பதிலும் இல்ல. இப்ப விஜய் சாரை பாக்குறதுனால எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும்ன்றதுனால நம்பி நாங்க போறோம். கண்டிப்பா அது கிடைக்கணும். உலகம் ஃபுல்லா இந்த நியூஸ் பரவி எல்லாரும் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும். விவசாயத்தை அழிக்க கூடாது. பணக்காரங்களுக்கு பசுமை நிலையம், பசுமை விமான நிலையம் ஓகே. எங்களுக்கு பசுமையா இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். விமான நிலையம் எங்களுக்கு வேணாம். விவசாயம் மட்டும் இருந்தாலே நாங்க கடைசி வரைக்கும் நாங்க விவசாயத்தை நம்பியே இருக்கிறோம். கடைசி வரைக்கும் விவசாயமே எங்களுக்கு போதும். விஜய் சாரை பாக்குறதுக்காக போறோம். நாங்க அவர்கிட்ட எங்களோட கோரிக்கையை சொல்றதுக்காக போறோம். பதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக அவரை பாக்கிறதுக்காக நாங்க போறோம். இத்தனை பேரும் வந்தும் எதுவுமே நடக்கல. அவர் சொன்னா நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். இத்தனை அவருக்கு யாரா வேணா இருக்கலாம், ஏதோ வேணா இருக்கலாம். எத்தனையோ பேர் வந்தாங்க. சீமான் சார் கூட வந்தாங்க. எல்லாருமே வந்தாங்க. இவரால ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார். நிறைய பேர் வராங்க. ஊர் ஜனமே ஒருத்தர் கூட இல்ல. ஸ்கூலுக்கும் நாங்க யாருமே போல. நான் காலேஜ் படிக்கிறேன். என் தங்கச்சிங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க. யாருமே ஸ்கூலுக்கோ அதுக்கோ போல. சாரை பாக்குறதுக்காக தான் போறோம். போராட்டம் நாங்க விவசாயத்தை அழிக்க கூடாதுன்றதா போராட்டத்துக்காக சாரை பாக்குறதுக்காக நாங்க எல்லாரும் போறோம். எங்களோட கோரிக்கை அவர்கிட்ட சொல்லணும். விவசாயத்தை அழிக்க கூடாதுன்னு அப்படி அவர்கிட்ட பேசணும். எங்களோட எல்லா கஷ்டத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். அவரால எங்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும் நாங்க நம்புறோம். அதனால போறோம் சார். இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் எடுக்கிறாங்க. மற்ற இடங்கள்லாம் விவசாயம் இருக்குதானே போகுது. விவசாயம் எங்களுக்காக ஒரு ஊரு நாங்க விவசாயம் பண்றது